வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம சேஞ்ச் ஆன சிலபஸ் அடிப்படையில் தமிழில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழியின் தொன்மை அந்த டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே போலவே தமிழறிஞர்களில் ஊவேசா தேப்போமி அவங்க 2 டாப்பிக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தனி பிளேலிஸ்ட்டும் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டுடே பார்த்தீங்க அப்படின்னா சி இலக்குவனார் அப்படிங்கிற தமிழறிஞர்கள் பற்றிய நோட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டாபிக் நம்ம எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா ஓல்டு புக்கு நியூ புக், ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த சி இலக்குவனார் இந்த டாப்பிக்கு இந்த நோட்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது. ஓகே, பார்ப்போம். அதாவது சி இலக்குவனார் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா லட்சுமணன், அதுதான் அவருடைய இயற்பெயர். பெற்றோர் யார் யார் அப்படின்னா சிங்காரவேலர், ரத்தின தாச்சி, இவங்க தான் இவருடைய பெற்றோர்கள். ஓகே, இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்துறை பூண்டியில வாய்மை மேடு அப்படிங்கிற அந்த பகுதியில் பிறக்கிறாரு. எந்த தேதி? நவம்பர் 17, 1909 ஆண்டு. ஓகே, இவர் இறந்த ஆண்டு என்ன அப்படின்னா செப்டம்பர் 3, 1973 இவர் இறக்கிறார். ஓகே, இவருடைய இருப்பிடம் எங்க இருக்கு அப்படின்னா மதுரையை அடுத்த திருநகர் அப்படிங்கிற பகுதியில் இவருடைய இருப்பிடம் இருக்கு. எங்க? மதுரையை அடுத்த திருநகர் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்திருக்காரு. ஓகே, இவர் கற்ற கல்விகள் என்னென்ன அப்படின்னா வித்துவான், எம்ஏ, ஓகேங்களா, மாஸ்டர் அந்த படிப்பு படிச்சிருக்காரு. எம்போஎல், பிஹெச்டி இந்த கல்வியெல்லாம் இவர் கற்றிருக்காரு. இந்த பிஹெச்டி பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம், தமிழின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தை அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்காரு. ஓகே, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா லட்சுமணன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, பெற்றோரிட்ட பெயர். அதை இவருடைய ஆசிரியர் அதாவது சாமி சிதம்பரனார் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் படுத்துறாரு. லட்சுமணனை தமிழ் படுத்தி லக்குவன் அப்படின்னு மாற்றம் செய்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்த்தோம் ஊவேசா அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட ரத்தினம். ஓகேங்களா, அந்த வேங்கட ரத்தினத்தை அவருடைய ஆசிரியரான மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் என்ன பண்ணுவார் அப்படின்னா சாமிநாதன் அப்படின்னு மாற்றிருப்பார். ஓகேங்களா, அதை போலத்தான் இவருடைய லக்குவனாரோட ஆசிரியர் சாமி சிதம்பரனார் லட்சுமணன் அப்படிங்கிற இவருடைய பெயரை லக்குவன் அப்படின்னு மாற்றிருப்பார். ஓகே, இவருடைய பணி என்ன அப்படின்னா பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் எங்கெங்க கல்விகள் கற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். தொடக்க கல்வி பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய சொந்த ஊரான வாய்மேட்டில் சுப்பையா ஆசிரியர் நடத்திய திண்ணை பள்ளியிலும் கண்ணுசாமி ஆசிரியர் நடத்திய திண்ணை பள்ளியிலும் இவர் படிச்சிருக்காரு. ஓகேங்களா, அப்போல்லாம் திண்ணைப்பள்ளி முறை தான் இருந்தது, அதனால் இவர் திண்ணைப்பள்ளியில் படிச்சிருக்காரு. ஓகே, அடுத்து 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை வாய்மேட்டில் இருந்த அரசு தொடக்கப்பள்ளியில் படித்தார். நடுநிலை கல்வி ராசா மடம் அப்படிங்கிற இடத்துல இருந்த நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பில் சேர்ந்து படிக்க தொடங்கியிருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு உயர்நிலை கல்வி 1924 உரத்த நாட்டில் இருந்த உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாரு. ஓகே, புலவர் பட்டம் அது பெற்றது பார்த்தீங்க அப்படின்னா திருவையாறு அரசர் கல்லூரியில் பயின்று 1936ஆம் ஆண்டு புலவர் பட்டம் பெறாரு. ஓகேங்களா? ஓகே, அதே போலவே கீழை மொழி இளவர் பட்டம், அந்த பட்டம் அந்நாளில் சென்னை பல்கலைக்கழகம் விதித்திருந்த விதியின்படி வித்துவான் பட்டம் பெற்றார். ஓகேங்களா, கீழை மொழி அப்படின்னா என்னென்னா ஆங்கில மொழி. ஓகேங்களா, ஆங்கிலத்தை தான் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீழை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மக்களை கீழை தேயவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இடைநிலை வகுப்பிலும் கலை இளவர் வகுப்பிலும் 2ஆம் பிரிவில் இருந்த ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெற்றதால் அவருக்கு கீழை மொழிகளில் இளவர் பட்டம் வழங்கப்பட்டது. ஓகேங்களா, இளவர் பட்டம் அப்படின்னா பேச்சுலர். ஓகேங்களா, பிஏ பிஎஸ்சி அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ கீழை மொழிகளில் இளவர் பட்டம் பெறாரு. ஓகே, இந்த பட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கலை முதுவர் அப்படிங்கிற பட்டத்துக்கு இணையாக கருதப்பட்டது. ஓகே, அதே போலவே கீழை மொழியில் முதுவர் பட்டம், ஆங்கில மொழியில் முதுவர் பட்டம் பெறாரு, மாஸ்டர் பண்ணுறாரு. என்ன தலைப்பில் அப்படின்னா தமிழ் மொழியோட தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆய்வு செஞ்சு
கீழை மொழி ஆங்கில மொழியில் வந்து மாஸ்டர் பட்டத்தை பெறாரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து முனைவர் பட்டம் நம்ம மேலே பார்த்தோம். அதாவது தொல்காப்பியத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விரிவாக ஆய்வு நிகழ்த்தி தமது முனைவர் பட்டப்பேற்றிற்கான ஆய்வேட்டை வந்து அளிச்சார். ஓகேங்களா? ஓகே. அதாவது தொல்காப்பியத்தை வந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. ஓகேங்களா? அதை பற்றி விரிவான ஆய்வும் நடத்தி முனைவர் பட்டத்தை சமர்ப்பிக்கிறாரு. ஓகே. இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா 1963 முனைவர் பட்ட பேற்றிற்காக தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் என்னும் ஆய்வேட்டை அளித்து 1963 ஆண்டில் முனைவர் பட்டம் பெறாரு. ஓகேங்களா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய தொல்காப்பிய ஆங்கில நூலுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அணிந்துரை வழங்கி பாராட்டியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி. இலக்குவனார் அவர்களுக்கு தொல்காப்பியத்தின் மீது தீரா காதல். ஓகேங்களா? அதனாலேயே இவருக்கு தொல்காப்பியர் அப்படிங்கிற பட்டப்பெயரும் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு இவருடைய பட்டங்கள். ஓகே. இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, முத்தமிழ் காவலர், பயிற்சி மொழி காவலர், செந்தமிழ் படையின் மானச்செம்மல், தன்மான தமிழ் மறவர், தமிழ் காத்த தானை தலைவர், தமிழ் அரிமா அப்படின்னா அரிமானா சிங்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர். ஓகேங்களா? ஓகே. அதனால தான் இந்த தொல்காப்பியத்தின் மீது இருந்த பற்றின் காரணமாக இவர் என்ன சொல்கிறாங்க, 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செந்தமிழ் மாமணி, தமிழர் தளபதி, இந்தி எதிர்ப்பு படை தளபதி, பெரும் பேராசிரியர், இலக்கணச் செம்மல், தமிழ் போராளி, 2ஆம் நக்கீரர், இந்த மாதிரியான எண்ணற்ற பட்டங்களை பெற்றிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவருடைய ஆற்றிய ஆசிரிய பணி என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். திருவையாறு அரசர் கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்றாரு. பெற்ற பின் அக்கல்லூரியிலே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆண்டுகள் பணியாற்றாரு. ஓகேங்களா? பேராசிரியராக பணியாற்றாரு. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1936 ஜூன் மாதத்திலிருந்து 1942 வரைக்கும் தஞ்சை மாவட்ட நாட்டாண்மை கழக உயர்நிலை பள்ளியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழாசிரியராக பணிபுரிகிறாரு. ஓகே. ஓகேங்களா? இந்த காலகட்டங்களில் தான் கலைஞர் மு. கருணாநிதி நமக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், பல முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூரில் இருக்கிறப்ப பள்ளி இறுதி வகுப்பு பயின்ற போது அவரோட ஆசிரியராக இருந்தவர் யார் அப்படின்னா சி. லக்குவனார். ஓகேங்களா? கலைஞருடைய ஆசிரியராக இருந்தவர் யார் அப்படின்னா தமிழ் ஆசிரியராக இருந்தவர் யாருன்னா சி. லக்குவனார் அவர்கள். ஓகேங்களா? ஓகே. இந்த சி. லக்குவனாரை பற்றி தம்முடைய நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற நூலில் கலைஞர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமக்கு தமிழ் உணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர் அப்படின்னு வந்து லக்குவனாரை பற்றி நெஞ்சுக்கு நீதி நூலில் வந்து கலைஞர் அவர்கள் குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 1942லேருந்து 45 வரைக்கும் திருவையாறு அரசர் கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரிகிறாரு. ஓகேங்களா? இவர் 1944 திருநெல்வேலி மா. தி. தா. இந்து கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது இவரிடம் தமிழ் பயின்ற இன்றைய பொது உடைமை கட்சி தலைவர்களில் ஒருவராகிய தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இவரது அஞ்சா நெஞ்சத்தையும் தமிழ் உணர்வையும் சிறப்பாக பாராட்டுகிறார். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் வந்து சி. லக்குவனார் அவர்கள் வந்து பாடம் எடுத்திருக்காரு. கலைஞர் மு. கருணாநிதி அவருடைய மாணவர், ஐயா நல்லக்கண்ணு அவருடைய மாணவர். ஓகேங்களா? ஓகே. அன்றைய தமிழ் வகுப்பில் வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையில் மாற்றி உள்ளேன் ஐயா என கூற வைத்தவரும் இம்மாற்றம் ஏற்படவும் காரணமாக இருந்தவர் லக்குவனாரே என நல்லக்கண்ணு அவர்கள் குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? அப்போல்லாம் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரெசன்ட் சார், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதை வந்து மாத்துறாரு சி. லக்குவனார் அவர்கள். என்ன சொல்ல வைக்கிறாரு, உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே. அந்த மாதிரி சொல்ல வச்சு இந்த மாற்றம் வந்து எல்லா பக்கமும் பரவ காரணமாக இருந்தவர் லக்குவனார் அவர்கள் தான் அப்படின்னு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் கூறுறாரு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து தமிழ் காப்பு கழகம் அதை வந்து நிறுவுறாரு. எங்கே அப்படின்னா மதுரையை அடுத்த திருநகரில்
6/8/1962 நாள் என்ன என்ன நோக்கத்துக்காக இந்த தமிழ் காப்பு கழகம் நிறுவப்படுது அப்படின்னா, தமிழ் மொழி வாழ்ந்தால் தமிழகம் வாழும் என்னும் நோக்கத்தை முன்வச்சு தமிழ் காப்பு கழகத்தை வந்து ஐயா சி. லக்குவனார் அவர்கள் தொடங்குறாரு. ஓகேங்களா? இந்த கழகத்திற்கு தலைவர் யார் அப்படின்னா சி. லக்குவனார் அவர்கள் தான். செயலாளர், பொதுச் செயலாளர் புலவர் ரா. இளங்குமரனார் அவர்கள். ஓகே, இந்த கழகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழில் பேசுக, தமிழில் எழுதுக, தமிழில் பெயரிடுக, தமிழில் பயிலுக என்னும் 4 செயல் திட்டங்களை முன் வச்சு பணியாற்றிட்டு வருது. ஓகே, நெக்ஸ்ட் சி. இலக்குவனார் அவர்கள் நடத்தி வந்த இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 1944 47 வரைக்கும் இவர் நடத்தி வந்த இதழ் என்னன்னா சங்க இலக்கியம் அப்படிங்கிற இதழ் வந்து நடத்திட்டு வர்றாரு. இந்த இதழ் வந்து ஒரு வார இதழ். இந்த இதழோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, புலவர்களுக்கு மட்டுமே உரியதாக கருதப்பட்டு வந்த சங்க இலக்கியங்கள், அதாவது 8 தொகை 10 பாட்டு. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து சாதாரண மக்களிடமும் பரவறதுக்கு வழிவகுத்தது தான் இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிற வார இதழ். ஓகே, நெக்ஸ்ட் விருதுநகரில் இவர் இருந்தபோது இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இதழை வந்து நடத்திட்டு வர்றாரு. ஓகேங்களா? இந்த இதழ் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 முறை வந்து வெளியாகும். ஓகே, அடுத்து வந்து தஞ்சாவூரில் இருந்தப்ப திராவிட கூட்டரசு அப்படிங்கிற அந்த இதழை நடத்திட்டு வர்றாரு. ஓகே, அடுத்து மதுரையில் இருந்தபோது வள்ளுவர் நெறியில் வையகம் வாழுக என்னும் குறிக்கோளோடு குறள் நெறி அப்படிங்கிற அந்த இதழை வந்து 15/1/1964 நாள் சி. லக்குவனார் அவர்கள் தொடங்குறாரு. ஓகேங்களா? இவர் நடத்தி வந்த இதழ்கள் தமிழ் என்னென்ன சங்க இலக்கியம், அதுக்கு அடுத்து இலக்கியம், திராவிட கூட்டரசு, அடுத்து குறள் நெறி. ஓகேங்களா? இந்த 4 இதழ்கள் வந்து இவர் தமிழில் நடத்திட்டு வர்றாரு. ஓகே, ஆங்கிலத்தில் வந்து ஒரு 2 இதழ்கள் நடத்துகிறாரு. என்னென்ன அப்படின்னா திராவிடியன் ஃபெடரேஷன், அதாவது திராவிட கூட்டரசு அப்படிங்கிறத மொழிபெயர்த்து திராவிடியன் ஃபெடரேஷன் அப்படின்னும், குறள் நெறி அப்படிங்கிறத குறள் நெறி அப்படின்னு சொல்லி 2 ஆங்கில இதழ்களை நடத்திட்டு வர்றாரு. மொத்தம் வந்து 6 இதழ்களை வந்து இவர் நடத்தியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இயற்றிய நூல்கள். ஓகேங்களா? இவர் எண்ணற்ற நூல்களை இயற்றியிருக்காரு. மொழியியல், இலக்கணம், தொல்காப்பிய ஆராய்ச்சி, திருக்குறள் ஆராய்ச்சி, சங்க இலக்கிய ஆராய்ச்சி என பல்வேறு பொருள்களால் நிறைய நூல்களை வந்து இவர் இயற்றியிருக்காரு. பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. எழிலரசி அல்லது காதலின் வெற்றி, துரத்தப்பட்டேன் 1952 வெளிவந்தது. எழிலரசி அல்லது காதலின் வெற்றி 1933 வெளிவந்தது. என் வாழ்க்கை போர் அப்படிங்கிற ஒரு நூல் 1972. ஓகேங்களா? இந்த என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது இவருடைய சுயசரிதம். ஓகேங்களா? ஓகே, ஊவேசா அவர்களோட சுயசரிதம் என்ன அப்படின்னா என் சரிதம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது இவருடைய வாழ்க்கை வந்து சுயசரிதம் வந்து என் வாழ்க்கை போர் அப்படின்னு நூலாக எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர் பகுதி 1 மற்றும் 2, திருக்குறள் எளிய பொழிப்புரை, மாமூலனார் காதல் காட்சிகள், வள்ளுவர் கண்ட இல்லறம் ஆராய்ச்சி நூல், பழந்தமிழ், அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, தொல்காப்பிய ஆராய்ச்சி 1961 வெளியிடப்பட்டது. அதை போலவே மாணவர் ஆற்றுப்படை, தமிழிசை பாடல்கள், அம்மூவனார் ஆராய்ச்சி, அமைச்சர் யார், தொல்காப்பிய விளக்கம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் ஆராய்ச்சி, வள்ளுவர் வகுத்த அரசியல் ஆராய்ச்சி, கரும வீரர் காமராசர் வரலாறு, தமிழ் கற்பிக்கும் முறை, சங்க இலக்கிய சொல்லோவியங்கள் 1990 வெளிவந்தது. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரியான எண்ணற்ற தமிழ் நூல்களை வந்து சி. லக்குவனார் அவர்கள் இயற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கில மொழியிலும் அவர்கள் நூல் வந்து இயற்றியிருக்காரு. என்ன? தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ், த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர், அடுத்து ப்ரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நூல், அடுத்து தமிழ் லாங்குவேஜ் தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு நூலையும் 1959 வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? மொத்தம் வந்து 4 ஆங்கில நூல்களையும் எண்ணற்ற தமிழ் நூல்களையும் இவர் வெளியிட்டிருக்காரு. ஓகே, அடுத்து வந்து நூற்றாண்டு விழா. ஓகேங்களா? சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி துறையினரால் நவம்பர் 26, 2009 தமிழறிஞர் சி. லக்குவனார் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றாண்டு விழா வந்து எடுத்திருக்காங்க.
ஓகேங்களா? இவர் பிறந்தது என்ன 1909. அதைத் தொடர்ந்து நூற்றாண்டு விழா பார்த்தீங்கன்னா 2009ல் வருது. நவம்பர் 26, 2009 அப்ப சென்னை பல்கலைக்கழகத்தோட தமிழ் மொழி துறையினரால நூற்றாண்டு விழா எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. இவரோட மாணவர்கள் யார் யாரு அப்புட்ன்னா பார்ப்போம். எல்லாருமே நமக்கு தெரிந்தவர்கள் தான். ரொம்ப ஃபேமஸான நபர்கள் தான். கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள், ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், ஓகேங்களா? இந்த 2 நபர்களுமே அரசியல்ல கோல வச்சுனாங்க. அதேபோல நா. காமராசன், இன்குலாப் இவர்கள்லாம் கவிதையில கோல வச்சியவர்கள். அடுத்து சேடப்பட்டி முத்தையா, முனைவர் கி. வேங்கட சுப்பிரமணியன், முனைவர் கா. காளிமுத்து, பா. செயப்பிரகாசம் இவரெல்லாம் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். ஓகேங்களா? அடுத்து முனைவர் பு. சொல்விளங்கும் பெருமாள். இவருடைய மாணவர்கள்ல சில பேர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்காரு. எப்ப 2/10/1971 இருந்து 25/12/1971 வரைக்கும் சிங்கப்பூர், மலேசியா முதலிய நாடுகள்ல வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சொற்பொழிவு பயணம் வந்து மேற்கொள்றாரு. 2/10/1971 இருந்து 25/12/1971 வரைக்கும் சிங்கப்பூர், மலேசியா உட்பட நாடுகளில் சொற்பொழிவு பயணத்தை வந்து மேற்கொள்றாரு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்மொழிகள். பேராசிரியர் லக்குவனார் அவர்கள் ஒரு மாபெரும் தமிழ் இயக்கம் அப்படின்னு வந்து புகழுரை சூட்டியவர் யார் அப்படின்னா இவருடைய மாணவரான முனைவர் கி. வேங்கட சுப்பிரமணியன் அவர்கள் தான். பேராசிரியர் லக்குவனார் ஒரு மாபெரும் தமிழ் இயக்கம் அப்படின்னு புகழுரை சூட்டியவர் முனைவர் கி. வேங்கட சுப்பிரமணியன் அவர்கள். ஓகேங்களா? ஓகே. நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்குவனார் அவரை பற்றிய ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துட்டோம். இந்த நோட்ஸ் மட்டுமே போதுமானது. இதுக்காக நீங்கள் வேற எங்கும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே. நம்ம தேவநேய பாவனார் அந்த டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.